இந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்பவே சோம்பேறின்னு சொல்லலாங்க. பாத்ரூம் கிளீன் பண்றது தான். தேய்ச்சு தேய்ச்சு கழுவுறது பெரிய டைம் டேக்கிங் ப்ராசஸா இருக்கும். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அர்பன் வைப்லேருந்து பாத்ரூம் கிளீனர்னு ஒண்ணு பார்த்துருந்தேங்க ஆன்லைன்ல. அது வாங்கியிருந்தேன். சரி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு. ஸோ என்னோட கான்செப்ட் படி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணாலே அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு தேடிட்டு இருந்தேன். அதே மாதிரியே இருந்துச்சுங்க இந்த அப்ளிகேஷனுமே. ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு லைட்டா எஃபர்ட்லெஸ்ஸா ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா போதும். கிளீன் ஆயிடுதுங்க. என்னோட வாஷ் பேசின், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம்ல இருக்கிற வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஒயிட் தான். ஷிககா வேற யூஸ் பண்ணுறதுனால அது வால் டைல்ஸ் எல்லாமே பட்டு செம்ம டர்ட்டியாக இருந்ததுங்க. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பாத்ரூம் கிளீனிங் லிக்விட்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணாலுமே அரைகுறையாக தாங்க அந்த அழுக்கு போகும். பட் இந்த கிளீனர் பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம வேலையை முடிச்சிடுதுங்க. அதே மாதிரி உங்கள் டேப்பில் இருக்க லைம் ஸ்கேலை கூட பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பில் அர்பன் வைப்போட பாத்ரூம் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டேப்பில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே க்ளீன் பண்ணலைங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும் ரெண்டு டேப்புக்குமே. இந்த லிக்விட் வச்சு உங்கள் பாத்ரூமில் இருக்கிற சோப் கேஸ், பக்கெட், மக், பிளாஸ்டிக் ஸ்டூல் இது எல்லாமே பலன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. அதே மாதிரி எங்கள் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருமே நல்லா டர்ட்டியாக இருந்துச்சு. அதையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுங்க. டெஃபினட்டாகவே இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பயோடிகிரேடபிள், நான் டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கள் பாத்ரூமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பேஜோட லெஃப்ட் சைட் கார்னரில் டேக் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.